குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, கதை எழுதும்போது கவிதை எழுதும்போது உள்ளே எழுதுவாங்க. இது என் குருநாதருக்கு சமர்ப்பணம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு சமர்ப்பணம், ஐயா ரொம்ப லவ் இருக்கிறவ என் பொண்டாட்டி சமர்ப்பணம்ன்ட்டு உள்ளே எழுதுவாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த புஸ்தகத்துக்கு பேரே தன் பொண்டாட்டி பேரை எழுதினாருங்க. அதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆன்மீக புஸ்தகத்துங்க. ஆதிசங்கரோட பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதுறாருங்க ஒருத்தர். யாருன்னா அவர் வாசஸ்பதி மிஸ்ரான்னு பீகார்லிங்க ஒருத்தர். அது ரொம்ப ஜனங்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்கோசரம் அதை எழுதுறாருங்க. அதை எழுத ஆரம்பிக்கும் போது கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு அந்த நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுதுறாரு. தன்னுடைய நித்திய கடன்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு அந்த விளக்க உரையும் எழுதுவார். டெய்லி வேலை பூஜை அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், திருப்பி உக்காந்து எழுதுவார். இது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு, அப்பா முடிச்சிட்டேன் அப்படின்னு மனசை திருப்தி பட்டுக்கினாருங்க. பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மா நீங்கள் யாருமா இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டாருங்க. சுவாமி, அக்னி சாட்சியாக என்னை கல்யாணம் பண்ணீங்களே, நான் தான். சரி, உன் பேர் என்ன கேட்குறாருங்க. பாருங்க எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பாருங்க. என் பேர் பாமதி அப்படின்னாருங்க. அப்படியா, சரி, நான் நான் எழுதின விளக்க உரைக்கு பேரே பாமதின்னு வைக்கிறேன்னாருங்க. இது நடந்தது எங்கன்னா பீகார் மாநிலத்தில் இது ரொம்ப பிரபலங்க. இது உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.